வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்ம முந்தைய வீடியோல சொனகசிரா கிராஸ் கப்ளிங் வினைய பற்றி நம்ம விரிவா பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அங்க சில பிராக்டிஸ் ப்ராப்ளம்லாம் நம்ம குடுத்திருந்தோம். இங்க அந்த பிராக்டிஸ் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக சொனகசிரா கிராஸ் கப்ளிங்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமா பார்க்கலாம். சொனகசிரா கிராஸ் கப்ளிங் அப்படிங்கிற வினை வந்து ஒரு ஆர்கனோ ட்ரிப்ளேட் அல்லது ஒரு ஆர்கனோ ஹாலைடு கூட டெர்மினல் அல்கைன் வந்து பெல்லாடியம் 0 மற்றும் காப்பர் 1 கோ-கேட்டலிஸ்ட் கூட வினைபுரியும் பொழுது, நமக்கு இந்த கார்பன் கார்பன் கப்ளிங் ப்ராடக்ட் கிடைக்கக்கூடிய வினையத்தான் நம்ம சொனகசிரா கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்றோம். இதனுடைய மெக்கானிசம், அதனோட அப்ளிகேஷன்ஸ் மற்றும் சில இன்ட்ரஸ்டிங் ப்ராப்ளம்ஸ வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. பாருங்க. இங்க நம்ம இன்னைக்கு முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்ம பிராக்டிஸ் ப்ராப்ளத்தோட சொல்யூஷன தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் ப்ராப்ளம். இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஒரு டெர்மினல் அல்கைன் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்திருக்காங்க. அதே வேளையில இங்க ஒரு குளோரைடு சப்ஸ்டியன்ட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்ட்ரேட் குடுத்திருக்காங்க. இங்க பெல்லாடியம் கேட்டலிசிஸ் குடுத்திருக்காங்க. மற்றும் காப்பர் கேட்டலிசிஸ் குடுத்திருக்காங்க. மற்றும் அமீன் வந்து குடுத்திருக்காங்க. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கரெக்ட்டான ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர வந்து கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு தெரியும். இந்த டெர்மினல் அல்கைன். இந்த பொசிஷன்ல வந்து நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இங்க நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அல்கீன் ஜியாமெட்ரி வந்து இந்த இடத்துல எந்தவித மாற்றமும் அடையல. இந்த வினையின்படி. 2வது கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சரியான ப்ராடக்ட்ட வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சப்ஸ்ட்ரேட்ட பாருங்க. இந்த சப்ஸ்ட்ரேட்ல வந்து ஒரு புரோமைட் சப்ஸ்டியன்ட் இருக்கு. அதே வேளையில போரான் சப்ஸ்டிட்யூட்டட் டெரிவேட்டிவும் இதுல இருக்கு. இது வந்து இந்த டெர்மினல் அல்கைன் கூட வினைபுரிய போகுது. சோனகசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் படி. இதன்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த பொசிஷன் தான் மோர் ரியாக்டிவ் பொசிஷன். அப்ப இங்க தான் வந்து நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இந்த வினையில இந்த போரான் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் வந்து எந்தவித மாற்றமும் அடையவில்லை. சரி வாங்க 3வது ப்ராப்ளத்துக்கு போகலாம். இந்த 3வது ப்ராப்ளத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து 3 முறை வந்து சோனகசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன்ல வந்து வினைபுரியுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு அயானிக் லிக்விட். அயானிக் லிக்விட் கண்டிஷன்ல இந்த வினை வந்து நடக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஈக்குவலன்ட் ஆஃப் இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து முதல்ல வினைபுரியும். அப்படி வினைபுரியும் பொழுது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இன்டர்மீடியேட் வந்து இன்னொரு இந்த சேம் சப்ஸ்ட்ரேட் கூட இது வினைபுரியும் பொழுது, நமக்கு இந்த மாரி ஒரு சைக்ளிக் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. சரி வாங்க 4வது ப்ராப்ளத்துக்கு போகலாம். 4வது ப்ராப்ளம் வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் ப்ராப்ளம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரீஜியோ செலக்டிவ் சோனாகசிரா கிராஸ் கப்ளிங் வந்து இங்க நடக்குது. இந்த சப்ஸ்ட்ரேட்ட பாருங்க. இது ஒரு தயஃபீன் சப்ஸ்ட்ரேட். 2ண்ட் பொசிஷன் மற்றும் 3ர்ட் பொசிஷன்ல புரோமைட் சப்ஸ்டியன்ட் வந்து இருக்கு. இது வந்து இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கைன் கூட வந்து வினைபுரியுது. இப்ப இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம வீடியோல நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரீஜியோ செலக்டிவிட்டி வரும்போது, எந்த பொசிஷன் வந்து மோர் எலக்ட்ரோஃபிலிக் நேச்சரா இருக்கோ, அந்த பொசிஷன்ல வந்து நமக்கு சோனாகசிரா கிராஸ் கப்ளிங் வந்து நம்ம நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதன்படி பார்க்குறப்ப இந்த 2ண்ட் பொசிஷன் வந்து மோர் ரியாக்டிவ் பொசிஷன். அப்ப இந்த பொசிஷன்ல தான் முதல்ல வந்து சோனாகசிரா கிராஸ் கப்ளிங் வந்து இந்த இடத்துல நடக்குது. இப்ப இந்த இன்டர்மீடியேட் இதே ரியாக்ஷன் கண்டிஷன்ல நம்ம இன்னொரு அல்கைன் நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த இன்னொரு அல்கைன் இப்ப இந்த பொசிஷன்ல வந்து நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி வாங்க 5வது ப்ராப்ளம் போகலாம். 5வது ப்ராப்ளமும் பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஒரு ரீஜியோ செலக்டிவ் சோனகசிரா கிராஸ் கப்ளிங் தான். இந்த பிரிடின் சப்ஸ்ட்ரேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அயோடைட் சப்ஸ்டியன்ட் இருக்கு. இந்த இடத்துல 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, புரோமைட் சப்ஸ்டியன்ட் வந்து இருக்கு. நமக்கு ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். அயோடைடு இருக்கக்கூடிய இடம் தான் மோர் ரியாக்டிவ் புரோமைடு அல்லது குளோரைட கம்பேர் பண்ணும் பொழுது. அப்ப நமக்கு இந்த இடத்துல தான் வந்து சோனகசிரா கிராஸ் கப்ளிங் வந்து இந்த அல்கைன் கூட நடக்குது. அப்படி நடக்கும் பொழுது, நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இங்க 2 புரோமைட் சப்ஸ்டியன்ட் வந்து எந்தவித மாற்றமும் அடையவில்லை. சரி அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியும்
ரீஜியோ செலக்டிவ் சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் தான். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷனில் ஒரு புரோமைடு இருக்குது, அதே வேளையில் இந்த பொசிஷன்லேயும் ஒரு புரோமைடு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம எது எலக்ட்ரோஃபிலிக் பொசிஷன் சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பொசிஷன் தான். என்ன காரணம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பனைல்னால அப்போ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் தான் நமக்கு சோனகாசரா கிராஸ் கப்ளிங் இந்த அல்கைன் கூட இந்த கண்டிஷனில் வந்து நமக்கு நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ இந்த கேள்வியை பாருங்க. ஸோ இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு புரோமைடு சப்ஸ்ட்ரேட் வந்து நமக்கு இருக்குது. அதே வேளையில் இங்கே ஒரு டெர்மினல் அல்கைன் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பெல்லாடியம் 0 காப்பர் 1 அண்ட் ட்ரைஎத்லமின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பொசிஷன்லையும் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கைன் இந்த பொசிஷன்லையும் நமக்கு கப்ளிங் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இந்த டபுள் பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்டோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் எந்தவித மாற்றமும் அடையவில்லை. அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜியோ செலக்டிவ் சோனகாசரா கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ இங்கே தயஃபின் இருக்குது. தயஃபினை சுற்றி 4 புரோமைட் சப்ஸ்டியன்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த தயஃபின் சப்ஸ்ட்ரேட் வந்து இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் அல்கைன் கூட 2 தடவை வினைபுரியுது. ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம். தயஃபினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பொசிஷன் வந்து மோர் ரியாக்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதே போலவே ஃபிஃப்த் பொசிஷனும் மோர் ரியாக்டிவ் பொசிஷன் தான். அப்போ உங்களுக்கு கப்ளிங் வந்து இந்த பொசிஷன்லையும் இந்த பொசிஷனில் மட்டும்தான் நடக்கும். இந்த 2 பொசிஷன்லையும் எந்தவித மாற்றமும் அடையாது. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு இன்டர்மீடியேட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் இங்கே வந்து ஒரு அல்கைன் வந்து இந்த இடத்துல வினைபுரியும், அதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க மற்றும் சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ முதல்ல நம்ம பேக்வேர்டாக போவோம், பின்னாடி இருந்து போவோம். ஸோ இங்கே ஒரு டெர்மினல் அல்கைன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடில் இருந்து ஒரு டெர்மினல் அல்கைன் வருது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டெர்மினல் அல்கைன் கூட ஒரு சிலைல் சம்மந்தப்பட்ட ஒரு குரூப் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ட்ரைமெத்தில் சிலைல் குரூப் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு போடும் பொழுது உங்களுக்கு இந்த சிலைல் குரூப் வந்து டீப்ரொடக்ட் ஆகி உங்களுக்கு டெர்மினல் அல்கைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம வந்து இந்த இதை கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே புரோமைட் சப்ஸ்டியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன அல்கைன் இங்கே இருந்தால் இது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெட்ரோசிந்தசிஸ் பண்ணுங்கள். இந்த கார்பன் கார்பன் பிணைப்பை மட்டும் உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் அல்கைன் வந்து கிடச்சிரும். இந்த பாண்டை உடைச்சிங்க அப்படின்னா. ஸோ இங்கே மற்ற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அப்போ இதற்கு சரியான டெர்மினல் அல்கைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெர்மினல் அல்கைன் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த டெர்மினல் அல்கைன் இந்த சப்ஸ்ட்ரேட் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் வந்து டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு போடும் பொழுது நமக்கு டெர்மினல் அல்கைனாக மாற்றம் அடையுது. சரி, வாங்க அடுத்த ப்ராப்ளத்துக்கு போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஒரு இன்டர்மீடியேட் வந்து கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மற்றும் ஒரு டெர்மினல் அல்கைன் கொடுத்துருக்காங்க. சரி, முதல் கண்டிஷன் பார்ப்போம். முதல் கண்டிஷனில் மெத்தில் அயோடைடு மற்றும் பொட்டாசியம் கார்பனேட் கொடுத்துருக்காங்க. ஸோ பொட்டாசியம் கார்பனேட் கொடுக்குறப்ப இங்கே NH இருக்குது. அப்போ கண்டிப்பான முறையில் இந்த NHல் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து அது எடுக்கும். அப்படி எடுத்துச்சுன்னா N நெகட்டிவ் சார்ஜாக இங்கே மாறிடும். இப்போ மெத்தில் அயோடைடு இருக்குது. ஸோ இந்த N நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கக்கூடிய மெத்திலை வந்து தாக்கும்போது I- வெளியே போகும். இந்த வினை வந்து ஒரு SN2 வினை வழிமுறைப்படி நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்திலேட்டட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெத்திலேட்டட் ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த அல்கைன் கூட சோனகாசிரா கிராஸ் கப்ளிங்கில் ஈடுபட போகுது. ஸோ இங்கே தான் புரோமைட் சப்ஸ்டியன்ட் இருக்குது. அப்போ இந்த பொசிஷனில் தான் நமக்கு கார்பன் கார்பன் கப்ளிங் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ இந்த கேள்வியை பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க.
மற்றும் சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே டெர்மினல் அல்கைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றும் என்ன சப்ஸ்ட்ரேட் இந்த டெர்மினல் அல்கைன் கூட வினைபுரியும் போது இது கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்ட்ரேட், அதாவது ஒரு ஆர்கனோ ஹாலைடு அல்லது ஆர்கனோ ட்ரிஃப்ளேட்டாக இருக்கலாம், அது வந்து இந்த 2 கண்டிஷன் மற்றும் இந்த சப்ஸ்ட்ரேட்டை பயன்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, முதல்ல இந்த சப்ஸ்ட்ரேட்டை பார்ப்போம். இந்த சப்ஸ்ட்ரேட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா KHMTS கூட வினைபுரிகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே KHMTS அப்படிங்கிறது ஒரு பேஸ், சரிங்களா? ஸோ ஒரு பேஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கீட்டோ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து மோர் ஆக்டிவ் பொசிஷன், அதாவது அசிட்டிக் பொசிஷன். அப்போ பேஸ் பயன்படுத்தும் பொழுது நமக்கு இங்கேருந்து ஒரு புரோட்டானை எடுத்து நமக்கு என்ன கிடைக்கும், இன்சிட்டில் ஒரு ஈனலைட் அயான் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த ஈனலைட் அயான் அதற்கு அடுத்ததாக கமின்ஸ் ரியேஜென்ட். ஸோ இதான் கமின்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரியேஜென்ட் பொதுவாக எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஆர்கனோ ட்ரிஃப்ளேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ ட்ரிஃப்ளேட் அயான் வந்து உருவாயிருச்சு. இந்த ட்ரிஃப்ளேட் அயான் இங்கே இருக்கக்கூடியதை தாக்கும் பொழுது நமக்கு ட்ரிஃப்ளேஷன் வந்து நமக்கு நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் ஒரு டெர்மினல் அல்கைன் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இங்கேயும் ரெட்ரோசிந்தசிஸை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கார்பன் பிணைப்பை உடைங்க. ஸோ இப்படி உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இந்த உடைச்சோம் அப்படின்னா நமக்கு டெர்மினல் அல்கைன் கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் இந்த டெர்மினல் அல்கைன் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. சரி, வாங்க நம்மளோட ஃபைனல் ப்ராப்ளத்துக்கு போயிடுவோம். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குது. இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு டெர்மினல் அல்கைன் கொடுத்துருக்காங்க மற்றும் சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன் கண்டிஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதைத் தொடர்ந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு டெர்மினல் அல்கைன் கொடுத்துருக்காங்க. அது வந்து டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடை பயன்படுத்தும் பொழுது இந்த டெர்மினல் அல்கைன் நமக்கு கிடைக்கிது. இந்த டெர்மினல் அல்கைன் இந்த புரோமைடு சப்ஸ்ட்ரேட் கூட நமக்கு சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷன் கூட வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் கிடைக்குது. இந்த இன்டர்மீடியேட் பல்லாடியம் சார்கோல் ஹைட்ராஜனேஷன் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு ஃபைனல் ப்ராடக்டை கொடுக்குது. சரிங்களா? ஸோ முதல்ல வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைட் கொடுத்துருக்காங்க. ஒரு டெர்மினல் ஆல்கைன் வந்து உருவாகுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு வந்து ஒரு சிலைல் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அல்கைன் கொடுத்துருக்காங்க, டிப்ஸ் குரூப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டிப்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலைல் குரூப் தான். அந்த சிலைல் சப்ஸ்டியூட்டட் குரூப் வந்து அங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு போடும் பொழுது நமக்கு இந்த டெர்மினல் அல்கைன் கிடைக்கும். அப்போ இங்கே இதுதான் இடத்துல இன்டர்மீடியேட்டாக வரும். ஸோ சரி, அடுத்து வந்து இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதற்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாண்டை நீங்கள் க்ளீவ் பண்ணுங்கள். இந்த பாண்டை வந்து உடைங்க. இந்த பாண்டை உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டெர்மினல் அல்கைன் கிடச்சிரும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய பகுதியில் நமக்கு சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் வினைக்கு என்ன தேவை, ஒரு ஆர்கனோ ஹாலைடு அல்லது ஆர்கனோ ட்ரிஃப்ளேட் வந்து தேவை. ஸோ இங்கே வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா புரோமைடாக இருக்கலாம், அல்லது அயோடைட் இருக்கலாம், அல்லது OTF அதாவது ஆர்கனோ ட்ரிஃப்ளேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரேட் இந்த அல்கைன் கூட சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் வினையில் ஈடுபடும் பொழுது நமக்கு இது கிடைக்கும். இப்போ டெட்ராபியூட்டைல் அமோனியம் ஃப்ளூரைடு போடும் பொழுது இந்த டிப்ஸ் குரூப் போய் நமக்கு டெர்மினல் அல்கைன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டெர்மினல் அல்கைன் இந்த புரோமோ சப்ஸ்ட்ரேட் கூட சோனகாசிரா கிராஸ் கப்ளிங் கண்டிஷனில் வினைபுரியும் பொழுது நமக்கு இந்த இடத்துலையும் இந்த இடத்துக்கு கூட கார்பன் கார்பன் கப்ளிங் வினை நடைபெற்று நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்மீடியேட் பெல்லாடியம் சார்கோல் ஹைட்ராஜனேஷன் கூட வினைபுரியும். ஸோ இங்கே நம்ம பார்க்கணும் எந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பெல்லாடியம் சார்கோல் அதாவது ஹைட்ராஜனேஷன் கண்டிஷனில் வேகமாக வினைபுரியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா மோர் ரியாக்டிவ் குரூப் வந்து இந்த வினையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அல்கைன் தான். அப்போ அல்கைன் தான் வினைபுரியும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராஜனேஷன் இந்த இடத்துல நடக்கும். 2 ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். அதை தொடர்ந்து நமக்கு வந்து அல்கீன் கிடைக்கும். அந்த அல்கீன் மறுபடியும் ஹைட்ராஜனேஷன் வினைக்கு உட்படும் பொழுது நமக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல அல்கேனாக மாற்றம் அடையும்.
ஸோ இதுதான் இந்த வினையோட ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.